இல்லை, எந்த துறையில் இன்னைக்கு சரியாக நடக்குது? எல்லா துறையிலையும் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது இன்னைக்கு. அதாவது எத்தனையோ அந்த அந்த கவுன்சிலர்கள், அந்த திமுகவை சார்ந்த கவுன்சிலர் மேயர்களுக்குமே மோதல் போக்குகள் நடக்கிறது. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே இந்த திமுக ஆட்சியில் ஸ்தம்பிச்சு தான் நிற்கிது. அடிப்படை தேவைகளையுமே அவங்க செஞ்சு கொடுக்கல. அவங்க கையில தான் அழுறாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு கையுறைகளோ இல்ல அவர்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்கான எந்த உபகரணங்கள், அவங்க பாதுகாப்பு உபகரணம், அவங்க பணியை செய்யறதுக்கான உபகரணங்களை கூட இவங்க கொடுக்கறது இல்லை. இந்த அரசு எப்படி இருக்கு பாருங்க, இவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு. வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு சோத்துக்கு வழி சொல்லுங்கடா. நான் நீ செத்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு 10 லட்ச ரூபாய் தரேன்டா, நம்ம எல்லாம் இப்போ சாப்பிட்டுமா? இப்போ இது அப்படியே கை வச்சு போனீங்கன்னா அதனுடைய வேறு எங்கே நிற்கும்னா டாஸ்மாகில் போய் நிற்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்கிட்டான். வீட்டுக்கு 2 பேராக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, இது இன்னும் எங்களை முட்டாளாவே நீ நினச்சிக்கிட்டு, இந்த பைத்தியக்காரனவே நீ நினச்சிட்டு இருக்கியான்னு ஒரு படம் வசனம் வர மாதிரி தான் இது. ஏதோ ஒரு பெரிய கோட்டை சின்னதாக்குன்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுங்கிற மாதிரி இது ஒரு திசை திருப்பு போராட்டங்கிறது இன்னைக்கு இது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மதுரை மாவட்ட மேயரினுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்ட மேயர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பணியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தவறு செஞ்சுட்டாரு, வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காருன்னா கைதே செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க தன்னுடைய அரசாங்க பதவியே ராஜினாமா பண்றாங்கன்னா இது எப்படி சார், மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை? இல்லை, எந்த துறையில் இன்னைக்கு சரியாக நடக்குது? எல்லா துறையிலையும் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது இன்னைக்கு. அதாவது எத்தனையோ அந்த கவுன்சிலர்கள், அந்த திமுகவை சார்ந்த கவுன்சிலர் மேயர்களுக்குமே மோதல் போக்குகள் நடக்கிறத நம்ம அனுதினம் ஒவ்வொரு மாநகராட்சியாக பார்த்துக்கிட்டோம். மாநகராட்சிகள், ஒவ்வொரு மாநகராட்சியும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாநகராட்சியில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். இப்போ மதுரை மாநகராட்சி, இன்னொரு பிரச்சனை இப்போ ஓடிட்டு இருக்கு. கடலூர் மாநகராட்சியில் இன்னைக்கு அங்கே ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடங்கிடுச்சு. ஆக்சுவலா இது நிறைய இடங்கள்ல நடக்குது சார். பழனியில இதற்கு முன்னாடி ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே இந்த திமுக ஆட்சியில ஸ்தம்பிச்சு தான் நிக்குது. இது ஊழல் கரைபோடி இருக்கு. தனி ஆணவர்த்தனம், தடி எடுத்தவனா தண்டல்காரங்கிற மாதிரி அவரவர்கள் கையில் அதிகாரம், அவங்கவுங்க அவருடைய ஆட்டம் அதிகமாக இருக்குது. அந்த சிஸ்டத்தையே இவங்க சீர்குலைச்சு தான் விட்டுருக்காங்க. ஒரு துறை கூட இங்கே சரியா இல்லை, மொத்தமும் ஸ்தம்பிச்சு நிற்கிது. இது மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி இந்த தமிழக அரசு எந்திரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநகராட்சியும் இப்போதான் வெளியே வருது. இப்போ நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியில் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பழனி மாநகராட்சியில் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ மதுரை இது வெடிச்சிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடலூர் மாநகராட்சியில் அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு 3 மாதமாக சம்பளமே போடலை அப்படின்னு அந்த மக்கள் இப்ப போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்காங்க. சார், இன்னொரு விஷயம், இப்ப சென்னை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 18,000 துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறார். இவங்க எல்லாருமே ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா சென்னையின் நிலைமை என்ன ஆகும்? இப்பயே நாறிட்டு தாங்க இருக்கு சென்னை. இப்பயே நாரி போய் தான் இருக்குது. குப்பைகளை இப்போ அந்த மக்கள் போராட போனதுனால அந்த பணிகள் ஸ்தம்பிச்சு தான் நிற்கிது. அதை பார்க்கவே இங்கே ஆள் இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிற பணியாளர்கள் சரியான விதத்தில் இல்லை. இவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க சொல்கிற கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, நாங்கள் முன்னாடி இருந்த மக்கள் தொகைக்கு இருந்த தூய்மை பணியாளர்களும் இப்போ இருக்கிற சென்னை 60 லட்சம் மக்கள் தொகைக்கு இருக்கிற தூய்மை பணியாளர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவு. அதாவது மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவே படலை. இன்னொன்று என்னென்னா, அந்த மக்களுக்கான எந்த விதமான அடிப்படை தேவைகளையுமே அவங்க செஞ்சு கொடுக்கல. அவங்க கையில் தான் அழுறாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு கையுறைகளோ இல்லை அவர்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்கான எந்த உபகரணங்கள், அவங்க பாதுகாப்பு உபகரணம், அவங்க பணியை செய்யறதுக்கான உபகரணங்களை கூட இவங்க கொடுக்கறது இல்லை. அவர்களுக்கு தேவையான அந்த துடைப்பங்கள் அது மாதிரியான விஷயத்த கூட. இதுக்குதான் மேயர் ஒரு வார்த்தை விட்டாங்க, பிரியா அவர்கள். நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கும் போது உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுன்னு தனியார் கம்பெனி தரும், வாழ்றதுக்கு வழி சொல்லுங்கடா, செத்ததுக்கு அப்புறம் நான் 10 லட்சம் கொடுக்குறேங்கிற மாதிரி இருக்கு. இந்த அரசு எப்படி இருக்கு பாருங்க, இவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு. வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு சோத்துக்கு வழி சொல்லுங்கடா. நீ செத்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு 10 லட்ச ரூபாய் தரேன்டா, நம்ம எல்லாம் இப்போ சாப்பிட்டுமா? அப்ப செத்துட்டு நான் 10 லட்சம் வாங்கிக்கவா? அப்போ யாருக்கு அந்த 10 லட்சம்? இன்னைக்கு உயிரோடு இருக்கும் போதே நீ சம்பளம் செய்கிற வேலைக்கு கூலி தராத இவங்க தான் நாளைக்கு இறந்துட்டா அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க போற லட்சணமா? இதெல்லாம் இதை யாரும் நம்ப முடியுமா? சிரிக்க மாட்டாங்க இது மக்கள்.
கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துல நேற்று நடந்த ஒரு விஷயம், எந்த மாவட்டம் சரியா தெரியல, ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர், ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியை இருக்காங்க. அவங்களுக்கு அந்த HMக்கு 1 lakh சேலரி போகுது. அதுக்கு கீழே அந்த கமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டது. கமெண்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா என்ன பேசியிருக்காங்கன்னா, சம்பளம் 1 லட்ச ரூபாய் இல்ல 2 லட்ச ரூபாய் கூட வாங்கிக்கோங்க, ஆனா ஏன் அந்த இடத்துல மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தல அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ ஆனா அரசாங்கம் அரசு பள்ளிகள் தரமாக தான் இருக்கு அப்படின்னுது. அப்போ இந்த ஒரு பள்ளியே இதற்கு சாட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இது வந்து அரசாங்கத்துக்கு அரசு பள்ளிகளை நடத்தணுங்கிற நோக்கம்லாம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நமக்கு வராது. இன்னொன்று, அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட கேள்வி வச்சா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே குழந்தைகளே இல்லை, அந்த வயசில் சேர்க்குற மாதிரி குழந்தைகள் இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் அண்மை காலத்தில் நம்ம பார்க்குறோம், தமிழகத்தினுடைய குழந்தைகள் பிறப்பு விகிதங்கிறது ரொம்ப அபாய கட்டத்துக்கும் கீழே, குறைவாக கூட இல்லை, அபாய கட்டத்துக்கும் கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிறப்பு விகிதம் ரொம்பவே குறைவாக இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இவங்க வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து தென்னிந்தியாவில் தான் முழுமையாக செயல்படுத்தி, முழுமையாக ஒரு நம்மலாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது அப்ப செவருக்கு அந்த முக்கோணத்தை வரைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி, நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப வந்து நிக்குது. அப்போ இந்த அரசாங்கம், இந்த தென்னிந்திய மாநிலங்கள், அது குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்துற அளவுக்கான பிரதான முக்கியத்துவம் வந்து வட இந்தியாவில் கொடுக்கல. அப்ப என்ன விளைவு என்ன ஆயிப்போச்சு, இன்னைக்கு நாம அந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறதுனால இன்னைக்கு மக்கள் மனநிலையிலேயே 2 போதும், ஒரு குழந்தைகள் போதும், ஐயோ ஒன்றுமே வேணாம், இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்வியல் சூழ்நிலைகள், உணவு முறைகள், இதில் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கே வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் உடல் தகுதியோடு இல்லை. அப்படியே குழந்தை இருந்தாலும் அந்த ஒரு குழந்தையே போதும், இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் பொருளாதார நெருக்கடிகளில் வந்து ஒரு குழந்தையை பெற்று அதை வளர்த்து படிக்க வச்சாலே இன்னைக்கு பெரும்பாடு, மூச்சு மூட்டுற அளவுக்கு விலைவாசி உயர்வு, கல்வி கட்டணங்கள் எல்லாம் அவ்வளோ ஆடம்பரமாக, அவ்வளவு கை கெட்டா கனியாக மாறிட்டு இருக்க சூழ்நிலையில் மக்களே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, டாஸ்மாக், இது வந்து ஒரு மிகப்பெரிய, இதுவே ஒரு தனி விவாதம். இப்போ இது அப்படியே கை வச்சு போனீங்கன்னா அதனுடைய வேறு எங்கே நிற்கும்னா டாஸ்மாகில் போய் நிற்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்கிட்டான். வீட்டுக்கு 2 பேராக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பாவும் குடிக்கிறான், மகனும் குடிக்கிறான். இப்போ சமீபத்தில் கூட ஈரோட்டில் ஒரு கொலை நடந்தது பார்த்தீங்களா, ஒரு சுட்டு என்கவுண்டர் கூட பண்ணாங்க. முதல்ல என்ன பிரச்சனைனா, குடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்கன்னு போய் அந்த விசாரிக்க போன எஸ்ஐயை வெட்டிட்டாங்க, மது போதை. யாருக்கு சண்டைனா அப்பா மகன்கள், அவங்க 3 பேத்துக்குள்ளேயே குடிச்சிட்டு தகராறு. அப்போ வீட்டுக்கு தந்தையும் குடிகார, மகனும் குடிகார, சில இடங்கள்ல அம்மாவையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு குடிக்கிற அளவுக்கு நீங்க பெண்களும் மது குணங்களுக்கு போற அளவுக்கெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. இப்படி கஞ்சா போதை, சாராய போதைன்னு என்னென்னமோ போதை வகைகள் அத்தனையும் தமிழ்நாட்டில் புழங்குது. இதெல்லாம் இருக்கும்போது இயல்பாகவே அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த தன்மை இல்லாம போயிடுச்சு. இது அரசாங்கமே ஊக்குவிச்சு அதுலதான் வருமானமே இருக்கு. அப்ப இந்த குழந்தை பிறப்பு விகிதம் வந்து இந்த பிறப்பு விகிதம் இதெல்லாம் குறைவாக இருந்தாலும் இப்படியே நம்ம குழந்தைகளை நம்ம அரசு பள்ளியில் சேர்க்க தயாரா சொல்ல வரேன். இப்ப குழந்தை பிறப்பு அவுட்டா, அது முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் அதுவே பிரச்சனையா இருக்கு. அப்படியே மீறி குழந்தை பிறந்தாலும் படிக்க வைக்கணும் அரசு பள்ளிக்கு அமைச்சா தரமான கல்வி இல்லை, தரமான ஆசிரியர்கள் கிடையாது, கட்டடங்கள் இடிஞ்சு உழுற நிலைமையில இருக்கு, சரியா பராமரிக்கப்படாத கழிவறைகள், இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம பிள்ளைகளை அந்த அரசு பள்ளிக்கு அனுப்ப முடியும்? இன்னைக்கு நாம தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளியில நம்ம பிள்ளைங்க படிக்கணும் நாம நினைச்சாலும் அந்த கல்வி நிலையங்கள் அதற்கான தகுதி வாய்ந்ததா இருக்கானா? கிடையாது. அதை பற்றின கவலை ஏதாவது இந்த அரசுக்கு இருக்கானா? கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆசிரியர்களை மட்டும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது வந்து ஒரு அரசு தாயுள்ளத்தோடு தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வியை தாய்மொழி வழியில், அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக தரம் உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அரசுக்கு இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படுமே தவிர அந்த அரசு தலைமை ஆசிரியரை குறை சொல்லி இது ஒன்றும் ஆக போகிற விஷயம் கிடையாது. பிரச்சனையுடைய வேர் வந்து அங்கே இல்லை, அரசு கிட்ட தான். இந்த ஒரு பள்ளி தானா அப்படின்னு இருக்கும்போது சர்வே எடுத்தப்ப 207 பள்ளிகளின் நிலைமை இந்த மாதிரி தான், மாணவர்கள் இல்லாம இருக்கு. இல்ல ஒரு மாநிலத்துல ஒரு ரசிகர் மன்ற தலைவரை கல்வி அமைச்சரா நியமிச்சா அப்புறம் எப்படி இருக்கும் கல்வி? அப்படிதான் இருக்கும் அரசு பள்ளிகள். யார் அவரு? இந்த கல்வித்துறை அமைச்சர் யாரு? அன்பில் மகேஷ், உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவர் அந்த 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 ஒரு காரணத்துக்காகவே இவங்க கொண்டு போய் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து, அது கல்வித்துறை அமைச்சர்னு கொடுத்தா அப்புறம் அந்த அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்னவாகும்? இப்படித்தான் இருக்கும்.
கண்டிப்பாக சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள், இந்த பள்ளியில வந்து மாணவர்கள் இல்லை இப்படின்னு பல போராட்டங்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள்னு பல போராட்டங்கள் நடக்கக்கூடிய இந்த வேளையில வந்து பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய ஐடி விங்ல ஒரு பரபரப்பான செய்தியை பரப்புறாங்க. என்னன்னா, ஆளுநர் அவர்களிடம் பட்டத்தை பெற மறுத்த கல்லூரி மாணவி அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க. அந்த கல்லூரி மாணவி திமுகவின் அபிமானி, ஆகவே ஆளுநர் வந்து தமிழ் மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல, அதனால நான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து இன்னும் எங்களை முட்டாளாவே நீ நினைச்சுக்கிட்டு இந்த பைத்தியக்காரனவே நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு ஒரு படம் வசனம் வர மாதிரி தான் இது ஏதோ ஒரு பெரிய கோட்டை சின்னதாக்குன்னா அது பக்கத்துல ஒரு பெரிய கோடை போடுங்கிற மாதிரி இது ஒரு திசை திருப்பு போராட்டங்கிறது இன்னைக்கு இது பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே எதை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரியான இப்ப நடைமுறையில என்ன பிரச்சனை தீயா ஓடிட்டு இருக்கு, தூய்மை பணியாளர் பிரச்சனை தான் எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கோம், தமிழ்நாடே கவனிக்குது. அப்படி இருக்கும்போது அதை சிறுமைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வேற ஒரு திசை திருப்பும் வழிய ஒன்றுத்துக்கும் ஆகாத அந்த ஆரிய திராவிட போர், ஆமம் போர் அப்படிங்கிற மாதிரியான சப்பை கட்டுகளை தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதை தவிர வேற என்ன, மக்கள் நாங்களாம் இப்போ விழிச்சுக்கிட்டோம், நீங்க ஐடியாவை மாத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். சரி, இன்னொன்னு அந்த பெண் வந்து அதாவது நேரடியாக நான் வந்து திமுகவின் அபிமானி அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க. நான் திராவிட மாடலை ஆதரிக்கிறேன், என்னுடைய கணவர் வந்து அவங்களுடைய கணவர் இதுல வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருக்காரு திமுகவில். ஸோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? பத்திரிகையாளர்கள், மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அவங்கள? இல்லை இது வந்து இது மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு வெத்து பிம்பங்கள் மூலமா தான் இவங்க இதை சரி செஞ்சுக்க முடியும். இந்த பெண் தான் தமிழை வளர்க்க போறாங்களா, தமிழ்நாட்டை காப்பாற்ற? இல்லை அதை நான் உண்மையாலுமே இவங்க அந்த ஆளுநரை எதிர்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அம்மையார் ஜெயலலிதா எப்படி ஆளுநர் எதிர்த்தாங்கன்னு இவங்க பார்த்து கற்றுக்கிட்டு தான் வரணும். ஏன்னா திமுகக்கு இவங்க என்றைக்குமே வந்து இவங்க சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்களே தவிர உண்மையாலும் சண்டை போட மாட்டாங்க. இங்கே கீழே இருக்கிற அந்த கட்சிக்காரங்களை வச்சு வேணா இவங்க இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு அதில் புலங்காய் இதை அடைஞ்சிக்கலாமே தவிர ஆளுநரை எங்கே எதுக்கணுமோ அங்கே எதுக்க மாட்டாங்க. அதுதான் இந்த திமுகவினுடைய கோழைத்தனம் தான் அது. இது வந்து சும்மா அப்படியே ஒரு நடிப்பு. இது ஒரு மாடல் தானே, இது மாடல் ஆட்சி தானே, திராவிட மாடல்னு போலியா அது கருத்துருவாக்கத்தை தானே இவங்க இது இப்படி தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆளுநரை எங்கே எதிர்க்கணும்? நான் ஒரு சட்டம் நிறைவேற்றுறேன், அதை நீ நிறைவேற்றலைன்னா அப்போ நாங்கள் வந்து அதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை, அந்த ஆளுநரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான சட்டப்பூர்வமான வேலைகளை தான் ஒரு அரசு ஆளுநரை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு ஆளுநரை தான் சிறப்பு விருந்தினரை அழைச்சிட்டாங்க. தெரிஞ்சு உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, அந்த விழாவுக்கு அவர் சிறப்பழைப்பாளர்னா அவர் கையால் தான் வாங்கணுங்கிறது தான் புரோட்டோக்கால். அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வாங்கவே போயிருக்கக்கூடாது, தவிர்த்துருக்கணும். இது ஒரு மேடை நாகரிகம் கூட குறைந்தபட்சம் இல்லாமல் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு உட்கார அவரை வந்து அவமதிக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒன்று நீங்கள் அந்த விழாவை புறக்கணிக்கிறதா வன்மையாக இப்போ நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இல்லை வாங்க போகாமல் கீழே இருந்து நான் எதிர்க்கிறேன்னாவது அதுதான் மரியாதை. அவர் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, நம்ம உடன்படுறோம் உடன்படல, இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன், அவரை ஒரு விழாவுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த விழாவில் போய் மேடை வரைக்கும் ஏறிட்டு நான் வாங்க மாட்டேன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் நாடகத்தில், இந்த மாதிரி நாடகங்களை தான் காலகாலமாக திமுக செஞ்சு மக்களை ஏமாற்றும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வெளிப்பாக இருக்கோம், அதெல்லாம் எடுபடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி சார், நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறோம். நன்றி.